வெல்கம் டு சினிமா. நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி இப்ப ஓடிடில தமிழ் டப்பிங்ல இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் ஒடிலா 2. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல தமன்னா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை அசோக் தேஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூட்டி தான். 2022ல ஒடிலா ரயில்வே ஸ்டேஷன்ங்கிற நேம்ல ஆகா ஓடிடில ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனுச்சு. அது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. அதுல வில்லன் அடுத்தடுத்து புதுசா கல்யாணம் ஆகுற பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொன்னுட்டு இருப்பான். இதை ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல பண்ணிட்டு இருப்பான். படத்தோட எண்டுல அவனோட ஒய்ஃபே வெட்டி தலை தனியா உடம்பு தனியா வெட்டி கொன்னுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கொல்லப்பட்ட பாடியை இந்த செகண்ட் பார்ட்ல அவங்க ரிலேஷன்ஸ் இறுதி சடங்கு பண்ணி எரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த பாடியை எரிக்க விடாம இவன் ரொம்ப கொடூரமானவன், நிறைய கொடுமைகளை பண்ணான், ஸோ இவனோட ஆத்மா கூட சாந்தி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எரிக்காம பாடியை எடுத்துட்டு போய் சில சடங்குகள் பண்ணி செங்குத்தா நிக்க வச்சு புதைச்சிடுறாங்க. இதனால இவன் ஒரு ஆக்ரோஷமான பேயாகிறான். ஆக்ரோஷமான பேயாகி ஊர்ல அடுத்தடுத்து சில கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால ஊர் மக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன்ட்டேருந்து காப்பாத்துறதுக்காக சிவனடியாரான தமன்னா கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த ஊர் மக்கள் போறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஒடிலா 2. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்ச நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லா நடிகர்களும் நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல 2 ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்னா, ஒன்னு தமன்னா, இன்னொன்னு வில்லனான வசிஷ்ட என் சிம்ஹா. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தவரு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதான் வசிஷ்ட என் சிம்ஹா தான் நெகட்டிவ் கேரக்டர். அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், மேக்கப், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்னு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஓகே அப்படிங்கிற லெவல் தான் இருந்துச்சு. ஏன்னா சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஸ்டோரி அவுட்லைன் நம்ம பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான். கிட்டத்தட்ட அருந்ததி படத்தோட ஸ்டோரிய கொஞ்சம் வேற மாதிரி எடுத்து கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு ஓகேங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நெகட்டிவ் கேரக்டரை எரிக்க விடாம சில பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் பேய் ஆகுறது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற கொடூரமான மரணங்கள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமா போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே நம்ம யூகிக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயும் நம்ம ஈஸியா யூகிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கிட்டத்தட்ட அருந்ததி படத்தோட ஸ்கிரீன் பிளேயை கொஞ்சம் வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கப்ப ஏடா ஒடிலா 2 பார்க்குறோமா இல்ல அருந்ததி பார்க்குறோமாங்கிற லெவலுக்கு அந்த அளவு அப்படியே சிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்க பிரச்சனை லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஹாரர் படங்கள்ல லாஜிக் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் லாஜிக்கை தாண்டி சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப செயற்கைத்தனமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா டிராகன் படம் வந்த பிறகு டிராகன் குட்டி டிராகன் அப்படிங்கிற நேம் ஃபேமஸ் ஆனிச்சு. இந்த படம் பார்க்குறப்ப அருந்ததி இந்த படம் குட்டி அருந்ததி அப்படிங்கிற லெவலுக்கு தான் தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த அருந்ததி படத்தை வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. பட் அந்த படத்தோட லெவலுக்கு இந்த படம் சுவாரஸ்யமா இருந்தாலும் கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்மாரா இருந்துச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லே இருக்கு. இந்த படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செக்ஷுவலா சில சீன்ஸும் அங்கங்க லைட்டா இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.